ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்குண்டான ரூல்ஸ் வந்து 10 நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் கண்டென்ட் ரூல்ஸ் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடல்ட் செக்ஷுவல் நூட் கண்டென்ட், வயலன்ஸ், பிளட்டு, டெரர் வீடியோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச், ஜாதி மதம் இனத்தை பற்றி பேசக்கூடாது. பேஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் டெலிட் ஆகிடும். காப்பிரைட் ரூல்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவி கிளிப்ஸு, டிவி சீரியல் சீன்ஸு, சாங்ஸு பர்மிஷன் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. காப்பிரைட்டட் பிரச்சனை வந்து சேனலுக்கு ப்ராப்ளம் வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா மியூட் ஆகும், ரிமூவ் ஆகும், ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னா லைக், ஷேர், கமெண்டு, ஃபேக் லைக் இல்லாமல், ஃபேக் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எல்லாமே ஃபேக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போயும் உங்கள் சேனலுக்கு, அதாவது உங்கள் யூடியூப் பேஜுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? 3வது பேஜ் போஸ்டிங் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே மாதிரியான வீடியோவை ரீஅப்லோட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு காப்பி பேஸ்ட் கண்டென்ட் போடவே கூடாது. நெக்ஸ்ட்டு டூ மணி போஸ்ட் ஃபார் டே, ஒரே நாளில் நிறைய போஸ்ட் போடவே கூடாது. கொச்சன்னு ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 போஸ்ட் போடலாம். நெக்ஸ்ட்டுங்களா? சரிங்களா? நெக்ஸ்ட்டு அல்காரிதம் டெஸ்ட் ஸ்கோர் டவுன் ஆகும். அல்காரிதம் டெக்ஸ்ட் ஸ்கோர்னால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு போட்டால் அதை எடுத்துகிட்டு போய் காட்டும். தொடர்ந்து ஒரு 10 போஸ்ட்டு போட்டால் அப்படியே குட்டை மாதிரி தேங்கி நின்றுடும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு 5th ரூல்ஸ் பேஜ் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் அப்படின்னா ஃபேக் பேஜ் இருக்கக்கூடாது. ஃபேக் பேஜ்னால் ஒரு ஃபேமஸான ஒரு பேஜோடைய நேம் வச்சு இங்கே அவங்களுடைய வீடியோவை போடக்கூடாது. மிஸ்லீடிங் கேட்டகரியை செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பல கண்டென்ட்டை போட்டிங்கன்னா ஓகே, அதில் தப்பான வீடியோவை கொடுக்கக்கூடாது. போலி பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் கொடுக்கக்கூடாது. பேஜ் வந்து டிசேபிள் ஆகும். சரிங்களா? இந்த ரூல்ஸில் அண்டு பேஜ் அட்மின் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஃபேக் அட்மின் அக்கௌண்ட்ஸு, டூ மணி அட்மின்ஸ், அதாவது நிறைய பேஜை க்ரியேட் பண்ணிகிட்டே போய் ஃபேக்காக வீடியோஸை போட்டு தப்பாக வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களால் ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பேஜ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது ரீல்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த பேஜுக்கான ரூல்ஸ் இருக்குது. டிக்டாக், யூடியூப் வாட்டர் மார்க் இருக்கிறது, ஷேர் ஷாட்டு, மோஜ் இதனுடைய வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ போடணும். இது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ரூல்ஸ் தான், யூடியூப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும். நெக்ஸ்ட்டு மானிட்டைசேஷன், கண்டென்ட் காப்பியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ரீயூஸ்டு பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாலிசியை வயலேஷன் பண்ணியிருக்கக்கூடாது. சரிங்களா? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் 9th ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வார்னிங் ரூல்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டட் ரிப்போர்ட், அதாவது பேஜ் வந்து ரிஸ்கில் இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் திரும்ப வந்து ஒரே மாதிரியாக ஒரே டைட்டிலில் பேஜ் க்ரியேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அண்ட் தென் இன்ஆக்டிவ் பேஜ் ரூல்ஸ், நீங்கள் வீடியோ போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து இன்ஆக்டிவாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ஃபேஸ்புக்குடைய பேஜோடைய ரூல்ஸ். அதை நீங்கள் க்யூராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலில் மோர் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணணும், வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், ரீல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் என்னென்ன செட்டிங் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் ஃபேஸ்புக், யூடியூப் போத் ஆஃப் வீடியோ போட்டுட்ருக்கோம் பாருங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். சரிங்களா?